அனைவருக்கும் வணக்கம். நம் வாழ்க்கையிலே யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதனை நாம் எவ்வாறு தீர்மானிக்கின்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லவர் அது நல்லது இது கெட்டது, அவர் நல்லவர் இவர் கெட்டவர் எப்படி தீர்மானிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நல்லவர் என்று நமக்கு சாதகமான சூழ்நிலையில் நமக்கு சாதகமாக ஒருவர் செயல்பட்டால் அவரை நல்லவர் என்றும், நமக்கு சாதகம் இல்லாமல் நமக்கு பிடிக்காத ஒன்றை நமக்கு எதிராக ஒருவர் செயல்பட்டார் அவர் நமக்கு கெட்டவர் என்றுதான் நாம் என்ன பண்ணுறோம், ஒருவரை நாம் சொல்லுகின்றோம். நமக்கு சாதகமாக பண்ணால் நல்லது, நமக்கு எதிராக பண்ணால் கெட்டது. நமக்கு சாதகமான ஒரு செயல் சூழ்நிலை இருந்தால் அது நல்லது, நமக்கு எதிரான ஒரு சூழ்நிலையாக இருந்தால் அது கெட்டது. இப்படி தான் நம்ம தீர்மானிக்கின்றோம். ஒருவரையோ ஒரு சூழ்நிலையோ இவ்வாறு தான் தீர்மானிக்கின்றோம். அப்போ நம் பக்கத்தில் இருப்பவர் நம்மை நல்லவர் என்றும், இவர் பக்கத்தில் இருப்பவர் இவரை நல்லவர் என்றும், இவரை தனக்கு கெட்டவர் என்றும், இவர் தம் பக்கம் இருப்பவரை நல்லவர் என்றும், தனக்கு எதிராக இருப்பவரை கெட்டவர் என்று தான் சொல்கின்றார்கள். இப்படி தான் மனிதன் ஒருவரை எடை போடுகின்றான், தன்னுடைய நல்லவர் கெட்டவர் என்பதனை தீர்மானிக்கின்றான். இப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போ இந்த நல்லவர் கெட்டவர் என்பது, இது நல்லது அது கெட்டது என்பது எந்த குரூப்பில் யார் எங்கே இருக்கிறாங்க, எந்த பகுதியில் எந்த குரூப்பில், நீங்கள் இந்த குரூப்பில் இருந்தீங்கன்னா உங்கள் குரூப்பு நல்ல குரூப்பு, தன்னை சார்ந்தவர் நல்லவர்கள். இதே அடிப்படையாகத்தான் மனிதன் வகுத்து கொண்டிருக்கின்றான். அப்போ அந்த குரூப்பு நல்லது, இந்த குரூப் கெட்டது, அந்த மதம் நல்லது, இந்த மதம் கெட்டது, அந்த சாதி நல்லது, இந்த சாதி நல்லது, அப்படி எதுவுமே கிடையாது. இது ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு மனம், தனிப்பட்ட ஒரு மனிதன், தனிப்பட்ட மனிதனுடைய மனதினை சார்ந்ததை தவிர பிறரை சார்ந்தோ எதுவுமே கிடையாது. அந்த குரூப்பு நல்ல குரூப்பு, இந்த குரூப்பு கெட்ட குரூப்பு, அப்படி எதுவுமே கிடையாது. இது தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு இதுதான், மனதினுடைய ஒரு ஏமாற்று வேலை தான். இப்படி தான் நம்ம நல்லதையும் கெட்டதையும் தீர்மானித்து கொண்டிருக்கின்றோம். இது மிகவும் தவறானது. இப்போ ஒரு ஆசிரமம் இருக்குதுன்னா, அந்த ஆசிரமத்தை உருவாக்கிய ஒரு குரு ஒருவர் சிறு வயதிலே இருந்து தியானம் செய்து கஷ்டப்பட்டு, வாழ்க்கையில் அடிபட்டு கஷ்டப்பட்டு, வாழ்க்கையின் பக்குவங்களை அறிந்து, அந்த ஆத்ம சாதனையின் மூலம் ஞானமடைந்து ஒவ்வொரு குரு தன்னுடைய ஆசிரமத்தை வடிவமைக்கின்றார், உருவாக்குகின்றார். தன்னுடைய ஆத்ம வலிமையால், தியான வலிமையால் உருவாக்குறார். ஆனால் அவருக்கு பிறகு வரக்கூடிய குருமார்கள், அவருக்கு அந்த குருமார்களுக்கு இவரே போன்ற பக்குவம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஆனால் இவர் தன்னுடைய தியான சக்தியினால் உருவாக்கிய ஒரு அந்த பக்குவத்தின் காரணமாக, தியான சக்தியினால் உருவாக்கிய அந்த வலிமை, அந்த ஆசிரமத்தில் ஒரு நற்பெயர் இரண்டாவது வரக்கூடிய குரு தக்க வைப்பார்னா கண்டிப்பாக இருக்காது. காரணம், இவரிடம் அந்த பக்குவம் இருக்காது. அப்போ அந்த நல்லது கெட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனி மனிதனுடைய மனதினுடைய பக்குவத்தை பொறுத்துதான் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும். ஏற்றுக்கொண்டால் நல்லது, ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது கெட்டது. அப்படி தான் மனதை தீர்மானிக்கிறாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்வதை பொறுத்து தான். அதனால் இவர் நல்லவர் அவர் கெட்டவர், அது நல்ல செயல் இது கெட்ட செயல் எல்லாம் சொல்வது பார்த்திங்கன்னா, நம் மனதினுடைய பக்குவம் இல்லாத காரணத்தால் மனமானது ஒரு ஏமாற்றுகின்ற மனமானது செய்யக்கூடிய ஒரு தந்திரமே தவிர வேறொன்றும் இல்லை. மனம் பக்குவமடைந்தால் எதையுமே ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளாது. இது மனதினுடைய பக்குவத்தை பொறுத்து அமையும். நீங்கள் நல்ல செயலும் எக்ஸ்ட்ரீமாக போனீங்கன்னா அங்கே நீங்கள் கடவுளை உணர முடியும். கெட்ட செயலும் நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக போனீங்கன்னா அங்கேயும் நீங்கள் கடவுளை உணர முடியும். இது பக்குவத்தை பொறுத்து தான் அமையும். மனிதனுடைய பக்குவத்தை பொறுத்து மட்டும்தான் அமையும். வாழ்க்கையில் முக்கியமாக பிறருக்கு நம்மால் முடிந்தவரை கெடுதல்கள், பிறருக்கு நம்மால் முடிந்தவரை எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் இருப்பதே மிகவும் சிறந்தது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தியானம் செய்ய வேண்டும். தியானம் நம்மளாம் பண்ண மாட்டோம், நமக்கு வராது, அப்படி கிடையவே கிடையாது. அனைவரும் தியானம் செய்ய வேண்டும். கண்களை மூடி ஒரு 20 நிமிடம் தினமும் காலையில் தியானம் செய்தோம் என்றால் நம்முடைய உடலுக்கும் நல்லது, மனதுக்கும் நல்லது, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கும் நல்லது. இதுதான் முக்கியமான விஷயம். அதனால் மனத்தை தியானத்தின் மூலமாக மனதினை பக்குவமடைய செய்து
மனதிலே எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்துவிட்டால் நல்லது கெட்டது, நல்ல செயல் கெட்ட செயல் என்று பாகுபாடு பார்க்காது. இதுதான் உண்மை. அனைவருக்கும் நன்றி.